இப்போல்லாம் மடிப்பிச்சை கேட்குறது. முதல்ல வந்து தன்னுடைய குலதெய்வ கோயிலில், அடுத்தது வந்து இஷ்ட தெய்வ கோயிலெல்லாம் மடிப்பிச்சை கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே மடிப்பிச்சை கேட்டு 7வது வாரத்திலிருந்தே அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சிருது. ஏன் அப்படின்னா, அதுக்குண்டான ஆயத்தம் ஏதோ ஒரு ரீதியாக அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருது. அப்போ அந்த விசேஷம் பார்த்தீங்கன்னா, அவர் கார்த்திகை பெண்கள் தானே அவரை வந்து வளர்த்துனது. அப்போது குழந்தை செல்வமாக இருக்கக்கூடிய கார்த்திகை பெண்களும்போது, கார்த்திகை மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்திலையும் சில விஷயங்கள் வழிபட்டால் அற்புதமாக அது அவங்களுக்கு செயல்படும். ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க, எது எடுத்தாலும் தடங்கல். அதான் சொல்லுங்க, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? எங்கள் வீட்டில் ஏதாவது யாராவது ஒருத்தருடைய திருஷ்டி எங்கள் மேலே பட்டுருச்சா? அடுத்தது மெயினான விஷயம், ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டக்கூடிய ஒரு ஆண்மகன் இருக்கார் இல்லைங்களா? அவர் வந்து 1 வருஷத்தில் முடக்கமாவாங்க. அது வந்து தசா காலங்கள் மூலியமாகவோ, இல்லை அவங்களுடைய கால நேரம் சரியில்லை. 100%ல வந்து 90% நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வீடு கட்டுறோம், அதுக்குள்ளே எங்களால் போக முடியல. இப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கட்டாயம் அதில் நின்று அந்த பிரசாதத்தை வாங்கிறதுக்கு 1 நாள் ஆனாலும் சரி, 3 நாள் ஆனாலும் சரி, அதை நின்று வாங்கிட்டு போகிறது ரொம்ப அவங்களுக்கு பிராப்தம் அதிகமாக இருக்கும். அடுத்து திருமணம். திருமணம் இது சொல்லிக்கிட்டே போகலாம். திருமணம், தொழில், நம்மளுக்கு குழந்தை செல்வம். அங்கே பார்த்தீங்கன்னா